வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி 1ஆந்தேதி ரிசல்ட்டு 1/3/25 மார்ச் மாதம் வந்த ரிசல்ட் என்னென்னு பாருங்கள். 21/27. அதாவது இவங்க கொடுத்துருக்க கெஸ்ஸிங் படி இந்த 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த 3 டிஜிட் வந்து இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ, அதாவது ஏபிசி. ஏ போர்டு 1 2 8 வரலாம், 1 வந்துருச்சு. பி போர்டு 7 3 0. சி போர்டு 4 5 7. சி 7 வந்துருச்சு. சரிங்களா? அதாவது இதில் ஒரு போர்டு பாஸு, இதில் ஒரு போர்டு பாஸு. பி போர்டு இப்படி இந்த ஆங்கிளில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 போர்டு டைரக்ட் பாஸு, ஒரு போர்டு அதுவும் ஒரு சைடில் டைரக்ட் பாஸு. அதாவது நாள் என்ன எடுத்திருந்தாங்க, இந்த 2 போர்டு ஏபி எடுத்திருந்தாங்க, இது சி வச்சுருந்தாங்க. சரியா? இப்போது நாளைக்கு 2ஆந்தேதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த 2 நம்பர் பிசி உட்காரலாம். 69 குழுக்களில் வந்து 691 இருக்கிறதுனால 69 வந்து பிசியாக உட்கார வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன, 0 5 8. இந்த இடத்துல 5 6 9 உட்காரலாம், இல்லைனா 8 6 9 உட்காரலாம். பிசி 31 இருந்துச்சுன்னா ஏ வந்து 0 உட்காரணும், அப்படின்னா 531 உட்காரணும். பிசி 84 இருந்துச்சுன்னா ஏ வந்து 0 84 உட்காரலாம். இப்போது நம்ம கணக்குப்படி இந்த 69 உட்காரோம், இங்கே 5 உட்காரோம். ஏபிசி வந்து 5 6 9. நம்ம கணிப்பில் அதுதான் வருது. உங்கள் கணிப்பில் என்ன வருது? கால்குலேஷன் எடுங்க. கால்குலேஷன் எடுத்துகிட்டு ப்ளே பண்ணுங்கள். நம்ம சொல்கிறது எப்பயுமே ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டிக்கெட். உங்களுடைய செலவு 30 ரூபாயா மட்டும்தான் இருக்கணும், இல்லாட்டி 50 ரூபாயா மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் செலவழிக்கக்கூடாது. அப்படி இருந்தால்தான் நம்மளால் வின்னிங் கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒரே நாளில் வந்து அதிகமான செலவு பண்ணிடாதீங்க. தொடர்ந்து இணைந்தீர்கள். நம்மால் 3 டிஜிட் 4 டிஜிட் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம்.